தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி மற்றும் அன்புமிகு அம்மா மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழகம், வார்டு, பகுதி பொறுப்பாளர்களே, சகல அணிகளின் நிர்வாகிகளே, கழகத்தின் தூண்களாக இருக்கும் பாசத்துக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பு பொது குழு கூட்டத்திற்கு வருக என்று வரவேற்கிறேன். இன்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உங்கள் அனைவரின் முகங்களையும் பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே கொள்கைக்காக, ஒரே லட்சியத்திற்காக நம்மை இணைத்து கொண்ட மாபெரும் கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். நண்பர்களே, நாம் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல. எண்ணற்ற சோதனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். இன்று அரசியலின் மைய புள்ளி நம் தலைவர் தளபதி தான். நமது தமிழக வெற்றி கழகம் துவங்கி 2 வருடம் 9 மாதம் நிறைவடைந்துள்ளது. இந்த கணக்கு நாம் அதிகபூர்வமாக மக்களுக்கு அறிவித்தது. ஆனால் நம் தலைவருடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, மக்களோடு நமக்கு இருக்கின்ற பாசம் 30 ஆண்டுகளை தாண்டி தனி வரலாறு. இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும்தான். அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது. 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி. நம்முடைய எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை, தமிழ் மண்ணின் நம்பிக்கை. நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல. இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை. இனி நம் வேலை எதிரிகளை தோலுரித்து காட்டுவதுதான். தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன், புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம். நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இது வெறும் பொதுக்குழு கூட்டம் அல்ல. இது நம்முடைய லட்சிய பயணத்தின் ஒரு வரலாற்று திருப்பம். நம்முடைய கொள்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்தவும், நம்முடைய கரங்களை மேலும் பலப்படுத்தவும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியம். நாம் அனைவரும் தலைவரின் முடிவுக்கு கட்டுப்பட்ட ஒரு தாய் பிள்ளைகளாக செயல்பட வேண்டும். நமது பலமே நமது கட்டுக்கோப்பு தான். அதை சீர்குலைக்க நினைக்கும் எதிரிகளை நாம் அனுமதிக்க கூடாது. பெரியவர்களை மதித்தும் இளைஞர்களை அரவணைத்தும் நாம் பயணிக்க போகிறோம். இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு செல்ல வேண்டும். ஆளும் அதிகாரத்தில் இருப்போரின் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும். நம் கட்சியின் எதிர்கால திட்டங்களையும் விளக்க வேண்டும். நம் தலைவர் அவர்களை 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை கொண்டு வரும் மாபெரும் சக்தியாக நாம் இருக்கிறோம். அதற்கான தொடக்கம்தான் இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம். வரலாறு நம்மளை வரவேற்கிறது. நான் உங்களை வரவேற்கிறேன். வருக வருக என்று மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்புல ஈடுபடும் விதமா பிரச்சார கூட்டங்கள் நடத்தி வந்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்க சூழல்ல கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்தின போது அளவுக்கு அதிகமான கூட்டமானது ஒரே இடத்துல கூடியதுனால கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த பெரும் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்களின் விமர்சனங்களை சந்திச்ச நிலைமையில பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள் உட்பட பெரும்பாலான மக்கள் இன்னும் கூட விஜய்க்கு ஆதரவா பேசி வந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தற்போது தாவேகா கட்சியானது களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நவம்பர் 5ஆம் தேதியில தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில நடைபெற்றிருக்கு. இப்படி இருக்க நிலைமையில இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பார்த்தோம்னா தாவேகா கட்சியை சேர்ந்த புசி ஆனந்த் அவர்கள் தமிழ் உச்சரிப்புல நிறைய பிழைகளை விட்டதை பார்க்க முடிஞ்சு. புசி ஆனந்த் மட்டுமல்ல, தாவேகாவோட இன்னொரு நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவும் கூட தமிழ் உச்சரிப்புல நிறைய பிழைகளை விடுவதை பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல புசி ஆனந்த் அவர்கள் நிறைய உச்சரிப்பு பிழைகளை விட்டதை பார்க்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் மேடைகள்ல பேசும்போதும் கூட இது போன்ற உச்சரிப்பு பிழைகளை விடுவதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.